யுஎஸ் ஈரான் வார் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிரும் அப்படின்றதுக்கான ஒரு சைன் இப்போது தெரிய வந்திருக்கு. யுஎஸ் அண்ட் ஈரான் ரெண்டு பேருமே ஒரு டீலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கான டிராஃப்ட்டுங்கிறது ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அந்த டிராஃப்ட்டில் முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஈரான் உடனடியாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும். ஆன் த அதர் சைடு யூஎஸ் அவங்களுடைய நேவல் பிளாக்கெடை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் 20% ஆஃப் த ஆயில் சப்ளை, உலகத்துக்கே போகிற 20% ஆஃப் த ஆயில் சப்ளைக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, யூஎஸ் ஈரான் மேலே போட்டிருந்த எல்லா சாங்ஷன்ஸையும் அடுத்த 60 நாளைக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆயில் சாங்ஷன்ஸ். ஆயில் சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் ஈரான்ட்டிருந்து ஓப்பனாக ஆயில் வாங்க முடியும், இந்தியாவும் ஆயில் வாங்க முடியும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய $25 பில்லியன் வர்த் அசட்ஸை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் அன்ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் அந்த டிராஃப்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் நியூக்ளியர் டீல். ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நிறுத்துகிறோம், அதே சமயம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் தரப்பில் இதுக்கு ஒத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியமை ஈரான்லேயே வச்சு நம்ம டைல்யூட் பண்ணிடலாம். இந்த டிராஃப்ட்டுக்கு 60 டேஸ் வேலிடிட்டி இருக்கிறதுனால இந்த 60 டேஸ்க்குள்ளே அது என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃப்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்புலேருந்து எந்த டீல் போட்டாலும் அதில் லெபனானும் அடங்கும். ஸோ லெபனானையும் இந்த டீலில் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆன் த அதர் சைடு யூஎஸ் ஆமாம் லெபனானும் இதில் இன்க்ளூடட் தான் அப்படின்றதையும் அந்த டிராஃப்டில் என்ஷூர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த 24 ஹவர்ஸில் இந்த டிராஃப்ட் ஃபைனலைஸ் ஆகி சைனிங் போகும். எலக்ட்ரானிக் முறையில் தான் இதை சைன் பண்ணுவோம். அண்ட் டெக்னிக்கல் டாக்ஸ் எல்லாமே அடுத்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் 60 டேஸில் இந்த ஃபைனல் டீலுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். யுரேனியம் டைல்யூஷன் மெக்கானிசம் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யூஎஸ் ஈரான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாங்ஷனுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன, சாங்ஷன்ஸை எப்படி தூக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த டிராஃப்ட் டீல், விச் இஸ் அ மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபுல் டீல் 60 டேஸில் முடிஞ்சாலும் 60 டேஸ்க்கு அப்புறம் Day 1 வித்தவுட் வார் ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம நம்பலாம்.